உங்களுக்கு வந்து ஐ லவ் யூங்கிறதுக்கு மீனிங் தெரியுமா? எனக்கே தெரியாதுங்க, எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நானும் நிறைய பொண்ணுகிட்ட சொல்றேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எதுவும் செட் ஆகலைங்க. உங்களை மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க கமிட் ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பசங்க என்ன பண்ணுவாங்க? என் வாட்ச்ல வந்து டைம் கரெக்டா இருக்குங்க, ஆனா என்னோட வாழ்க்கையில கரெக்டா இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தேன், நீங்க அக்செப்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை டைமும் நல்லா இருந்திருக்கும். வாழ்க்கை டைம் வந்து நான் சொன்ன போச்சு. இப்போல்லாம் வந்து பிளே பாய் தாங்க நல்லா இருங்க, இந்த மாதிரி நல்ல பையன் வந்து காலமே இல்லைங்க. நானா இருந்தா போதுமா? என்னங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்றீங்களா? போ கொடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிஸ்மியா? ஹலோ, நீங்க யாரா இருக்கீங்களா? ஏங்க ஒரே நிமிஷம், எனக்கு வந்து கண்ணு தெரியாது. எங்க இருக்கீங்க? கிஸ்மியா? ஏங்க எக்ஸ்கியூஸ் மீயா? என் காது கேட்காதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு காது நல்லாவே கேட்கும். இப்போ என் கையில வந்து 2 ஃப்ளவர் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி 3 ஃப்ளவர் இருக்குங்க. நீங்க பொண்ணு தானே? இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு, ஆனா இப்போதைக்கு என் கையில வந்து 2 ஃப்ளவர் தான் இருக்கு. இதுல என்ன கலர் நல்லா இருக்குங்க? ரைட் கையில இருக்கிறது நல்லா இருக்கா? எதுக்கு நான் கேட்கறேன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ளவர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர் நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம் இது பிடிங்க. லவ் யூங்க. நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், அப்போ அதுக்கு நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் தரணும்ல. கண்ணு தெரியாத ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஆல்ரெடி கமிட்டட். இப்போ எனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுங்க. நாள குருடனா சுத்திட்டு இருந்தேன், ஆனா இப்ப கண்ணு தெரிஞ்சிருச்சுங்க. உண்மையில கமிட்டா? இப்போ இங்க இருந்து நான் குதிச்சா செத்துருவேனா? சாக மாட்டேன். இல்ல உங்க வார்த்தையில நான் செத்துட்டேங்க. மனசு இருக்கு தெரியுமா, உடஞ்சிருச்சு. ஏங்க கமிட் ஆவீங்க? உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க எல்லாம் கமிட் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பசங்க என்ன ஆவாங்க? மிங்கிலா இருக்கணுமா சிங்கிளா இருக்கணுமா? இப்போ நானும் மிங்கில் ஆகணும்னு நீங்க அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். இல்லைங்க, யாரா இருந்தாலும் உங்க கண்ணு மாதிரி இருக்காது. நான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நான் அதை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கியூட்டா இருக்கீங்க, ஸ்வீட்டா உங்க வாய்ஸும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க தானே? நான் கூட ஏதோ குயில் கத்துச்சுன்னு நினைச்சிட்டேன். காடு வந்து குயில் வாய்ஸை வந்து பெண்களுக்கு வைக்கிறது வந்து அது ஒன்றும் புதுசு கிடையாது. பெண்களுக்கு குயில் வாய்ஸ் இருக்கிறது தான். தமிழ் புரியும்ல? உங்களுக்கு வந்து மனசை ரீட் பண்ண தெரியுமா? தெரியாது. என்னோட மனசை ரீட் பண்ண தெரியும். இப்போ உங்க கண்ணு என்ன சொல்லுதுன்னு சொல்லவா? என்னடா இந்த பையன் இவ்வளவு கியூட்டா இருக்கான், என்னடா இந்த பையன் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கான் இல்லையா? ஆனா ஆக்சுவலி என்னோட மைண்ட் என்ன தெரியுமா சொல்லுது? என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு கியூட்டா இருக்கா, என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறா, என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்வீட்டா சிரிக்கிறா. இப்பெல்லாம் ஒருத்தரோட மனசு இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு பொண்ணுக்கு பூ கொடுக்க தோணுமா தோணாதா? தோணும். அந்த பூ கொடுங்க. என்னங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்றீங்களா நீங்க? என்னங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சு இப்படி பூ குடிக்கீங்க, ரொம்ப தப்புங்க. லைட்டா பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னது ஃபீல் பண்றேன். ஆனா நீ பூ கொடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வேற விஷயம். சரி, நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறப்ப அந்த பக்கம் போக வேணாம். நான் உங்களுக்கு கொடுத்தது தான். தேங்க்யூ தானா? ஆக்சுவலி அந்த பூ கொடுக்குற, ஏதாவது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு பூ கொடுத்தா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகும். நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்களா? ஆனீங்களா? பரவாயில்ல, எனக்குள்ளேயே அந்த டேலண்ட் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இம்ப்ரெஸ் பண்ணி பாக்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்கல்ல, எனக்கு எவ்வளவு பிடிச்சது தெரியுமா? அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் பிடிச்சிருக்குங்க. உங்க நேம்? வைகா சிவபார்வதி. இந்த வைகா கூட சிவபார்வதி கூட ஸ்டார்டிங்ல அனீஸை சேர்க்கலான்னு நினைச்சேன். அவ்வளோ பெரிய காவேரி பிரச்சனையே சேர்க்க முடியல, இதை எப்படி சேர்க்க முடியும்? என்னோட நேம் வந்து அனீஷ். நைஸ் டு மீட் யூ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒவ்வொரு வாட்டி ப்ரப்போஸ் பண்ண போறப்போ இப்படி பல்ப் ஆகுறாங்க. எங்கேயும் போல நீங்க சொல்லுங்க, நான் எங்க போறது? எனக்கு வேலையே இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கு? இல்லையா? அப்போ ஓகேங்க. சாப்பிட்டீங்களா? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டுல ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அனீஷ் இல்ல அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேட்க வந்தேங்க. இல்லையா?
அது மொபைல்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, நம்பர் மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்ல வந்தேன். அது மிஸ்ல இருக்கட்டு. உங்களுக்கு வந்து ஐ லவ் யூங்கிறதுக்கு மீனிங் தெரியுமா? எனக்கே தெரியாதுங்க, எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நானும் நிறைய பொண்ணுகிட்ட சொல்றேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. எதுவும் செட் ஆகலைங்க. உங்களை மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க கமிட் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பசங்க என்ன பண்ணுவாங்க? என் வாட்ச்ல வந்து டைம் கரெக்டா இருக்குங்க, ஆனா என்னோட வாழ்க்கையில கரெக்டா இல்லைங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தேன், நீங்க அக்செப்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை டைமும் நல்லா இருந்திருக்கும். இப்ப வாழ்க்கை டைம் வந்து நான் சொன்ன போச்சு. உங்க வாய்ஸ் வந்து எனக்கு தெரியலங்க, அப்படியே காதுல இருந்து போய் ஹார்ட்டுக்குள்ள இறங்குதுங்க. இறங்குதுங்க டீப்பா. யாரோ வந்து சுத்தியில வச்சு அடிச்சா கூட இவ்வளவு டீப்பா இறங்காது, நீங்க பேசுறப்ப அவ்வளவு டீப்பா இறங்குது. சிரிச்சா அதை விட டீப்புங்க. கத்தி வச்சுட்டு யாரோ நெஞ்சில குத்துறாங்க, இத்தனை அழகு இத்தனை அழகுன்னு குத்துறாங்க. இப்போல்லாம் வந்து பிளே பாய் தாங்க நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி நல்ல பையன் வந்து காலமே இல்லைங்க. இல்ல வாழ்வு இல்ல, நாங்க பேசாம குச்சி செத்துறவா 4 பேரு. சத்தியமா சிங்கிள்ங்க. என்ன பார்த்தா தெரியலையாங்க, நான் இவ்வளவு நேரம் புலம்புறேன்னா தெரியலையாங்க. இப்ப நான் புலம்புனதெல்லாம் என்னோட வலி. ஆனா நம்ப மாட்டீங்க, சிங்கிள் தாங்க. என்ன போய் எந்த பொண்ணு லவ் பண்ணோம்? நீங்க லவ் பண்றீங்களா? அதுதான் கதை. ஏதாவது ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லி கொடுக்குற டிப்ஸ்ல கரெக்டா இருக்கணும், மேட்ச் ஆகும். நல்லா இருக்கும். எப்படி என்ன பண்ண? எனக்கு பொய்யே வராது. அதுல நான் பாஸ் சத்தியம். என்னங்க நான் பொய் சொல்ல கேட்பேன், உங்களை பத்தி வர்ணிச்சு பேசினேங்க. நான் சீரியஸ்லி பொய் எனக்கு வராது. உண்மையா இருந்துட்டு போவோம், பொய் சொல்லலாம். அடுத்து ஒரு டிக் ஆயிடுச்சு. 2வது லாயலிட்டிக்கு பேரே நான் தாங்க. ஏமாத்த மாட்டேன். என் கண்ணுல போய் தெரியுதா சொல்லுங்க? உண்மை கொட்டுதுங்க. இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு அழுக கொட்டுங்க. சரி விடுங்க. 2வது எனக்கு டிக்கு. என் ஹார்ட்டுக்கு தெரியும்ல நான் வந்து உண்மையா தான் இருக்கிறேன்னு. 2வது எனக்கு டிக்கு. 3வது നല്ലപോലെ ആളെ നമ്മൾ സ്നേഹിക്കുന്ന വ്യക്തിയെ നല്ലപോലെ ലവ് ചെയ്യണം. என் மைண்ட் லோட் ஆகுதுங்க. சீக்கிரம் ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல எல்லாத்துலயும் நான் டிக் ஆகுறேனே, அப்புறம் எனக்கு ஏன் பொண்ணு கிடைக்கல? புரிஞ்சிருச்சுங்க. கண்ணை திறந்துட்டீங்க. நான் கோல்டரா இருந்திருக்கேன், கமிட்டடான பொண்ணுகிட்ட பேசுறேன். இப்போ நான் சிங்கிள் பொண்ணு ஏங்க? இந்த உலகத்துல சிங்கிள் பொண்ணே இல்லையங்க. இப்போ நான் எங்க தேடணும்? இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. என்னோட மாமா எலான் மஸ்க் வந்து ஏதோ ஒரு கிரகத்துக்கு வந்து ராக்கெட் கண்டுபிடிக்கிறானா, அவர்கிட்ட போறேன். அந்த கிரகத்துல இருக்க ஏலியன் சிங்கிளா இருக்குதான்னு பாக்குறேன், அவளை கமிட் ஆக்குறேன். அங்கேயும் எவனாவது ஒருத்தன் பிரெக்னென்ட் ஆக்கியிருப்பாங்க, அது தப்பா போயிரும். அதனால வேணாம். ஆனா ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களா? ப்ராமிஸா? அங்க பாருங்க, ஒரு கேமரா இருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன வீடியோ. இதை மட்டும் பப்ளிஷ் பண்ணிக்கலாமா? ஹாய் காட்டுங்க. எனக்கு அப்படியே பாய் காட்டிடாதீங்க. காட்டக்கூடாதுங்க. பொண்ணுகிட்ட எப்பவுமே பாய் சொல்ல மாட்டேன், ஹாய் மட்டும் தான் சொல்லுவேன். கைஸ் பாத்துக்கோங்க, இந்த பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருச்சு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு.